அருட்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப தமிழ் மாதத்தில் ஆடி மாத பலன் பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் பிறக்கின்ற பொழுது கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது? இந்த ஆடி மாதம் மீன ராசியிலே சந்திரன் பிரவேசிக்கின்ற ரேவதி நட்சத்திர நாளில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது. ஆடி மாதத்தில் ரிஷப ராசியில் சுக்கிரனும், மிதுன ராசியில் குருவும், கடக ராசியில் சூரியனும் புதனும், சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும், கும்ப ராசியில் சனியும் ராகுவுமாக காலசப தோஷமான கிரக அமைப்பு உள்ள இந்த நேரத்தில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் என்ன சிறப்பு? சூரியனை பூமி வலம் வருகின்ற பொழுது வடதிசையிலிருந்து தென் திசையை நோக்கி அந்த சூரியனின் பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த காலகட்டம் ஆரம்பமாகும் நாட்கள் ஆடி மாதம் 1ஆம் தேதியில் ஆரம்பித்து மார்கழி மாதம் இறுதி வரை பயணத்தை சமஸ்கிருதத்தில் தட்சிணாயன புண்ணிய காலம் என்பார்கள். இது தென் திசை பயணம் என்பது தூய தமிழின் வார்த்தையாகும். இந்த தென் திசை பயண நாளில் வரக்கூடிய ஆடி அமாவாசை நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது நம் முன்னோர்களுக்கு செய்கின்ற கடமையாக தமிழ் மரபில் காலங்காலமாக கடைபிடித்து வரக்கூடிய விசேஷமாகும். இந்த ஆடி மாதம் 8ஆம் தேதி அந்த ஆடி அமாவாசை வருகிறது. அன்று அனைவரும் விரதம் இருந்து தன் முன்னோர்களுக்கான நன்றி கடனை செலுத்துவது தமிழ் மரபு. ஆடி 18 அந்த ஆடி 18 காவிரி அன்னையை வழிபாடு பண்ணக்கூடிய நாட்கள், விவசாயத்தை போற்றக்கூடிய அந்த ஒரு நாளாக காலம் தொட்டு பன்னெடுங்காலமாக தமிழ் மரபில் கடைபிடித்து வரக்கூடியது. அந்த ஆடி 18 ஒரு விசேஷமான காலமாகும். தாயை குறிக்கக்கூடிய கடக ராசியிலே தாப்பனாரை குறிக்கக்கூடிய சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற இந்த மாதத்தில் அன்னையின் அருள் அதிகமாக பொங்கும். அதனாலே ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை நாட்களிலும் பெண்கள் அம்மன் வழிபாடு செய்ய மிகச்சிறப்பான நாட்களாகும். ஆடி 11 வாஸ்து நாள் 6:52 முதல் 8:22 வரை இருக்கக்கூடிய அந்த சுப வேளையில் வாஸ்து பூஜை செய்து கொண்டு மனை வேலை துவங்குவதற்கு மிகச்சிறப்பான நேரமாகும். ஆடி மாதத்தில் 1, 5, 26 ஆகிய நாட்கள் தேய்பிரை சுப முகூர்த்த நாட்களாகவும், ஆடி 15, 19, 23 வளர்பிறை சுப முகூர்த்த நாட்களாகவும் இருக்கிறது. இந்த நாட்களில் வளைகாப்பு மற்றும் காதணி விழா போன்ற நிகழ்ச்சிகளை செய்து கொள்ள மிகச் சிறப்பாக இருக்கும். வாங்க உங்க ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன கிரக வேலைகளை செய்ய போகிறது என்பதை பார்ப்போம். கன்னிராசி நேயர்களே வணக்கம். கன்னி மிக இளமையான ராசி, இனிமையான ராசி. தன் பேச்சின் மூலமாகவே சில காரியங்களை சாதித்துக் கொள்வதில் கன்னிராசி முதன்மையான இடம் பிடிக்கும். கன்னியின் அதிபதி புதன். புதன் புத்திசாலியான கிரகம். நவகிரகங்களின் கடவுள்கள் அப்படின்னா உங்களுக்கு மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு மிக புத்திசாலித்தனமான கடவுள். புராணங்களின்படி சிவனுக்கு ஏற்பட்ட தொல்லைகளையே தீர்த்தவர் இந்த மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுவையே நீங்கள் ராசிநாதனாக வைத்திருக்கிறீர்கள். இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்கிறார்? சூரியனோடு சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருக்கிறார். விரையாதிபதியோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறார். கடந்த காலத்தில் விரயமாக முடித்த சில விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் லாபமாக முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டா? மிகச் சிறப்பாக உண்டு. கடந்த மாதத்தில் ஏமாந்துட்டோமே, பணம் கொடுத்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்றவர்களுக்கு இந்த மாதம் மிகச் சிறப்பான பலன்களை செய்யும். காரணம், உங்கள் ராசிநாதன் சூரியனோடு சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருக்கிறார். மற்றொரு விஷயம், உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றால் தன வாக்கிய பாக்கியங்கள் கிடைக்கும். நம்முடைய பேச்சால் நமக்கு லாப நன்மைகள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட், கமிஷன், மார்க்கெட்டிங் துறையில் வேலை செய்யக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான திருப்பு முனைகளை இந்த ஆடி மாதம் செய்யுமா? கட்டாயமாக செய்யும். இந்த சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப முன் ஜென்ம கர்ம வினைகள் மிகச் சிறப்பாக வேலை செய்யும். உங்கள் முன்னோர்கள் செய்து புண்ணியத்தின் பலனால் உங்களுக்கு மிகப்பெரிய லாப நன்மைகள் செய்யும். இன்னார் பேருனாப்பா, உங்க தாத்தாவால தான் எனக்கு இந்த நன்மை கிடைச்சது அப்படின்னு யாரோ ஒரு அரசியல்வாதியாலேயோ அல்லது யாரோ ஒரு ஊரின் பெரியோர்களையோ உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது இன்னார் மகனாப்பா, உங்க அப்பாவால் நான் இந்த நன்மை அடைஞ்சிருக்கேன், உனக்கு ஒரு சிரமமா இந்த என்னால் முடிஞ்ச உதவி செய்யறேன் அப்படின்னு உங்களுடைய
முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் பலனால் உங்களுக்கு மிகப்பெரிய லாப நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை இந்த ஆடி மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக செய்ய காத்திருக்கிறது. பெரும்பாலும் ஆடி மாதம் அம்மன் வழிபாடு சிறந்தது என்பது பொதுவான விதி. இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு அம்மன் சன்னிதானம் சென்று அம்மனை வழிபாடு செய்தால் உங்களுக்கு அந்த முன்ஜென்ம முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் பலன் மிகச் சிறப்பாக மிக விரைவாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை யார் பார்க்கிறார் அப்படின்ற சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். சுக்கிரன் 3ஆம் இடத்தை பார்த்தால் உங்கள் இளைய சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். இளைய சகோதரருக்கு ஒரு வீடு கட்டி தரக்கூடிய வாய்ப்பு விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு இளைய சகோதரர் உங்களுக்கு வீடு கட்டி தரக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை மேன்மை செய்யும். அல்லது வீடு கட்டுவதற்காக பணம் ஏதேனும் ஒரு பொருள் உங்களுக்கு உதவியாக செய்வதற்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப தாயால் நன்மை ஏற்படும். தாயின் உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்ப பூர்வீக சொத்தில் சிறு சிறு வில்லங்கங்கள் ஏற்படுமா அப்படின்னா ஆமா, வில்லங்கங்கள் ஏற்படும். அதெல்லாம் தீருமா? கட்டாயமாக தீரும். ஏனென்றால் அந்த 6ஆம் இடத்தை உங்களுடைய குரு பகவானுடைய பார்வை அந்த 6ஆம் இடத்தின் மீது விழுகிறது. அப்ப பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளும் அந்த குருவின் பார்வையால் தீரும். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பார்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். 2 என்பது வாக்குஸ்தானம், 4 என்பது பட்டப்படிப்பு தாயாருடைய ஸ்தானம், 6 என்பது கடன் எதிரி நோய் வில்லங்கம் இந்த இடத்தை குறிக்கக்கூடிய இடம். அனைத்தின் மீதும் குருவினுடைய பார்வை விழுவதால் அனைத்து விதமான வில்லங்கம் பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்ந்து நல்லபடியான செயல் விஷயங்களை இந்த குரு பகவானின் பார்வையாலே நீங்கள் அடைவீர்கள். அடுத்து உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி குரு பகவான் 10ஆம் இடத்திற்காக படித்த மனைவியை திருமணம் செய்தவர்களுக்கு மனைவிக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு தன் கணவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது அரசு வேலையாகவும் இருக்கலாம். வேற மாவட்டம், வேற மாநிலம், வேற நாடில் சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களையும் ஏற்படுத்தும். கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய மிகச் சிறப்பான கிரக அமைப்புகள் இந்த ஆடி மாதத்திலே உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து உங்கள் ராசியின் 8ஆம் அதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்திலே இருக்கிறார். 8 குடையவன் 12இல் இருப்பது நல்லதுதான். விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். அப்போ உங்களுக்கு செவ்வாய் விபரீத ராஜயோகத்தை எப்படி ஏற்படுத்தும்? செவ்வாய் மண்காரகன். மண்ணால் லாபம் ஏற்படும், மனையால் லாபம் ஏற்படும், சகோதர உறவுகளால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். இப்ப சகோதரால் உங்களுக்கு மிகப்பெரிய லாப நன்மை இந்த ஆடி மாதத்தில் செய்வதற்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கி காத்து கொண்டிருக்கிறது. 9இல் சுக்கிரன் ஆட்சி. தந்தையின் கண் பார்வை மிகச் சிறப்பாக இருக்கும். கண் அறுவை சிகிச்சை செய்த தந்தையருக்கு கண் பார்வை தெளிவாக இருக்கும். உங்களுக்கே 9ஆம் அதிபதி 9இல் ஆட்சி பெறும் பொழுது பெண் தெய்வ வழிபாடுகளால் உங்கள் பாக்கியங்கள் சிறக்கும். முன்பே சொன்னதான் ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு, குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு, சிவன் கோயில் இருக்கக்கூடிய தெற்கு முகம் நோக்கிய அம்பாள் வழிபாடு, பெருமாள் ஆலயங்கள் சென்றால் தாயார் வழிபாடு, அல்லது தனித்த மாரியம்மன் வழிபாடு, இது மாதிரி பெண் தெய்வ வழிபாடு உங்கள் வாழ்க்கையை மிக பொன்னான வழிகளில் மாற்ற அந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து 10இல் குரு இருக்கிறார். 10இல் குரு ஜோதிட விதிப்படி மிகச் சிறப்பான இடம் கிடையாது. 10இல் குரு பதவி பறிபோகும். அது எதிர்மறை வார்த்தைகளாக சொன்னால் அப்படி. நேர்மறையான வார்த்தைகள் வேலையில் பதவி உயர்வு, இடமாற்றம், நம் விரும்பிய இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆடி மாதத்தில். 2026 மே மாதம் வரைக்குமே உங்களுக்கு வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாடகை வீட்டில் இருப்பவருக்கு சொந்த வீட்டில் குடியேறுவதற்கான வாய்ப்புகளும் தரும். வேலையில் இடம் மாறுதல் வேண்டும் என்று காத்திருக்கவங்களுக்கு இடம் மாறுதல் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு விஷயங்களை இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் செய்யும். 11ஆம் இடத்தில் சூரியன் புதன். அரசாங்கத்தால் லாபம், அரசு அதிகாரியால் லாபம், தந்தை வழியால் லாபம், தந்தையின் பேர்லேருந்து நம்ம பேருக்கு பட்டா மாறல சிட்டா மாறல அப்படின்னு காத்திருக்கவங்களுக்கு பட்டா சிட்டா மாறுதல், இது சம்பந்தமான விஷயங்களை மிகச் சிறப்பாக செய்யும். 12ஆம் இடத்தில் செவ்வாய் கேது. 12இல் செவ்வாய் கேது இருப்பதற்கு நேரத்திற்கு உணவு அருந்த முடியாது, நேரத்திற்கு உறங்க முடியாது. அப்ப அந்த உறக்கத்தையும் உணவு உண்ணும் நேரத்தையும் மிக சரியாக அமைத்து கொண்டாலே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய தொல்லைகள், பெரிய பாதிப்புகள் இருந்து நீங்கி நல்ல வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கன்னிராசியிலே இருக்கக்கூடிய உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, இந்த உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு அரசாங்கத்தால் லாபம், அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை மிகச் சிறப்பாக ஏற்படுத்தும். அடுத்து ஹஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம். மாதம் பிறக்கும் பொழுது ராசிநாதன் சந்திர பகவான் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கின்ற பொழுது அந்த ஆடி மாசம் பிறக்கிறது. அப்ப அன்னையின் உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். அடுத்து சித்திரை செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் 12இல் மண் சம்பந்தமான செலவுகள். இப்போ இடம் பள்ளத்துல வாங்கிட்டாங்க, அந்த இடத்துக்கு மண் அடிச்சு நான் மேடாக்கிக்கலாமா அப்படின்னா
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த கன்னி ராசிக்காரங்க அந்த மண் அடித்து அந்த இடத்தை வந்து மேடுபடுத்தி அந்த மண் சம்பந்தமான செலவுகள் செய்வதற்கான நல்ல வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தும். உங்கள் ராசிக்கு நீங்கள் யாரை வழிபாடு செய்தால் நன்மையாக இருக்கும்? குரு பகவானை தாங்க வழிபாடு செய்யணும். குருதான் உங்கள் ஜாதகத்துல கெட்டு இருக்கிறார். குரு 10ஆம் இடத்துல இருக்கிறார். குரு பகவானுக்கு வியாழக்கிழமை நாளில் முள்ளரும்பு மாலை கட்டி போட்டு இரட்டை நெய்விளக்கு ஏற்றி அந்த குருவை வழிபாடு செய்தால் குருவருள் பெற்று திருவருளோடு நல்லபடியாக வாழ்வீர்கள்.